வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ அண்ணாமலை ஒரு தண்ணி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு, ஏன்னா அவர் நம்பர் 2 இருந்தது வரைக்கும் பழக்கப்பட்டதில்லை. அப்போ அவர் எப்படி சும்மா இருப்பார்? அந்த சும்மா இருப்பார்ல, மத்திய அமைச்சர் ஏதாவது ஒன்றை போட்டு விட்டுருவாங்க, இந்த பக்கமே வரவிடாமல். மத்திய இணையமைச்சர் கொஞ்ச நாள் வச்சுருப்பாங்க. அது லக்கு இருந்தால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு இதில் போய் டம்மி பீஸாக போடுவாங்க. முருகனை கூட தூக்கிட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவோட ராஜ்யசபா சீட்டு வேறு அந்த 2 இருக்குது. அதுக்கு பிரேமலதா ஒரு பக்கம், அன்புமணி ஒரு பக்கம்னு பிரேமலதா அன்புமணிக்கெலாம் தர மாட்டாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அது கூட அண்ணாமலை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த எம்பி சீட்டை, அதிமுக சீட்டை, அதிமுக தான் அவங்க கையில் போயிடுதுல. திருப்பி அந்த லீஸ் முடிஞ்சோடனே அவங்களே எடுத்துடுறாங்க. திருப்பி எடுத்தோடனே அந்த 2 சீட்டு இருக்குல்ல அதிமுகவுக்கு, அந்த 2 சீட்டில் ஒன்று அண்ணாமலை கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு இன்னொன்று நீங்களே வச்சுக்கங்க. செங்கோட்டையன் கூட கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செங்கோட்டையன் சிஎம் வேட்பாளர்னால கொடுக்க மாட்டாங்க. செங்கோட்டையன்ட்ட கேட்பாங்க யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. செங்கோட்டையன் பார்த்து யாராவது சொன்னார்னா அவருக்கு கூட அந்த எம்பி சீட்டு கொடுப்பாங்க. அப்படி வாய்ப்பு இருக்குது. இல்லை, இப்போ எடப்பாடி போனப்போ எடப்பாடி எதிர்க்கிறாராக இருந்தா, இப்போ போயிட்டு அவர் நான் எதிர்க்கிறேன், விட மாட்டேன், நீங்கள் வந்து அசிச பாஜகன்னு ஏதாவது பேசினார்னா அவரை காலி பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் ரீதியாக முயற்சி பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. சரண்டர் ஆனவரை எதுக்கு போய் அதுக்கப்புறம் ரெட்டர்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இல்லை, சரண்டர் ஆனாலும் துரோகிகளை எப்படிங்க விடுறது? இப்போ நீங்கள் பழைய எந்த படத்தை, ரஜினி படம், கமல் படம், சிவாஜி படம், எம்ஜிஆர் படம் எதை பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படத்தில் மட்டும்தான் எதிரிகளை கடைசியில் விழுந்து கதறும் போது மன்னிச்சிடுவார், போ இனிமேல் செய்யாதன்னு. ஆனால் மித்த ரஜினி படத்துலலாம் சுட்டு கொண்டுருவாங்க, அன்னைக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு. ரகுவரன்லாம் வந்து இது பண்ணும்போது திருந்திட்டேன்னு சொன்னால் கூட சுட்டுருவாங்க. எம்ஜிஆர் படத்தில் மட்டும்தான் திருந்திட்டீங்களா, ரைட்டு, ஓகே, வாங்க உங்களெல்லாம் நாங்கள். ஆனால் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் இருக்கிறவருக்கு மன்னிப்பு கிடையாது, அவரை போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ அதனால தான் அது வந்து அவங்க வில்லை, ஹிந்தி படத்து வில்லைங்கெல்லாம் பயங்கரமான ஆள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும். கொண்டு போய் ட்ரெயின் தண்டவாளத்தில் தள்ளி விட்ருவாங்க கிளைமேக்ஸில், இல்லைன்னா ஜீப்பை வச்சு மோதி கொண்டுருவாங்க, இல்லை கையையும் காலையும் கட்டி தரன்னு ஜீப்பில் இழுத்துட்டு போய் காலி பண்ணுவாங்க. கொடூரமாக இருக்கும் ஹிந்தி படமாக. தமிழ் படத்தில் கூட ஓரளவுக்கு இருக்குது, எம்ஜிஆர் படம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எடப்பாடி காலி கழுத்தாக தான். ஏன்னா அண்ணாமலை அங்கே டெல்லிக்கு போன அதே சமயத்தில் நயினார், வானதி போன்றவர்கள்லாம் அங்கே இருந்ததாகவும் செய்திகள் இருக்குது. அவங்க வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இப்போ நீங்கள் கல்யாண வீட்டில் முக்கிய பேச்சுவார்த்தை சொந்தக்காரங்கலாம் சில பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் சீட்டால் வந்துட்டுருப்பான், சில பேர் குடிச்சிக்கிட்டு இருப்பான். அவெல்லாம் வந்து என்ன நகை போடுறாங்க, என்ன பத்திரம் எழுதுறாங்கலாம் பார்க்க மாட்டான். அது குறிப்பிட்ட அந்த சர்க்கிளில் இருக்க மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க இப்போ ஸ்பாட்டில் இருப்பாங்க. ஏன்னா அங்கங்கே இருந்து நகையை மாட்டிருப்பாங்க, சேலை கட்டிட்டு இருப்பாங்க, அயன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கும். ஆனால் அவங்க அந்த ஸ்பாட்டில் இருக்கணும், ஆனால் அங்கே இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. அவங்கள கலந்து எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவங்க இருப்பாங்க, கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்குவாங்க, கூட இருப்பாங்க. இப்போ அவசரத்துக்கு கூப்பிட்டா இந்த சேலையை கட்டி விடுமா, இந்த செருப்பை மாட்டி விடுமான்னா பொண்ணுக்கு அதெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி வேலைக்கு தான் வானதி இவங்கெல்லாம் நயனாரெலாம் கூட போனாங்க. இப்போ நாளை பின்ன அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தைன்னா அவங்கெல்லாம் கூட இருப்பாங்க, கமிட்டிலாம் அவங்க தான். இப்போ என்னன்னா அங்கே அமித்ஷா முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே 100 ஃபஸ்ட்டு நம்ம தான் சொன்னோம். 100 பாஜகவுக்கு 134 வந்து ஏடிஎம்கே. அந்த 100 சில்லறை கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்களே பிரித்து கொடுத்துருவாங்க. ரைட்டா, இதுதான் அவங்களோட பிளான். ஆனால் அதுக்கு ஒரு போலி பேச்சுவார்த்தை நடத்தணும்ல. அப்போ இவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்தால் இப்போ இருக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல. அதனால் இந்த பருத்தி மூட்டையை வந்து இங்கே தூக்கி அங்கே வைப்பாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதிமுக ஆஃபீஸில் கொஞ்சம் போய் 5 மூட்டையை வைப்பாங்க, அதை கொண்டு வந்து பிஜேபி ஆஃபீஸில் வைப்பாங்க, திருப்பி கொண்டு போய் இங்கே வைப்பாங்க. இப்படி மாற்றி வச்சு ஒரு குழு பேச்சுவார்த்தைன்னு. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி ஒரு ஆகாவளிகளை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் யாராவது வேணும்ல பேசுகிறதுக்கு. இந்த பக்கம் நயனார், வானதி, எச்ராஜா போன்ற ஆட்களுக்கெல்லாம் பருத்தி மூட்டையில் தமிழிசை இதெல்லாம் கொண்டு போய் இந்த குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க. டெய்லி காலையில் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு ஏடிஎம்கே ஆஃபீஸில் போய் வடையும் பச்சியும் சாப்பிட்டு திருப்பி வந்துடுவாங்க. பேச்சுவார்த்தை தொடர்கிறது. நாளை கழிச்சு அண்ணன் வர சொல்லியிருக்காங்க, அண்ணன்ட்ட நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன், மேலிடத்துக்கு நாங்கள் இதை தெரிவிப்போம், மேலிடம் எங்களுக்கு என்ன தெரிவிக்குதோ அதை நாங்கள் பேசுவோம், அந்தந்த தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்குவோம். இவங்க என்னென்ன பேசுவாங்க நான் வேணால் இப்போ எழுதி கொடுத்துட்றேன். என்ன பேட்டி கொடுக்கும், தமிழிசை என்ன கொடுக்கும், எச்ராஜா என்ன கொடுப்பாப்புல, திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசுவாப்புல, செங்கோட்டை என்ன சொல்லுவார், ஓபிஎஸ் என்ன சொல்லுவார், எல்லாத்தையும் வேணால் நம்ம எழுதி போய் வச்சிடலாம். இப்படி தான் நடக்கும். டெய்லி போவாங்க, இங்கே இப்போ லைவ் பண்ணுவான் காசை வாங்கிட்டு பிஜேபி ஆஃபீஸில், வானதிகிட்ட லைவ் போடுவாங்க. இல்லைன்னா அண்ணாமலை இல்லைன்னா ஆளாளுக்கு பேட்டி கொடுக்காரு. அண்ணாமலைக்கு பயத்துக்கிட்டு தான். அப்படி இருந்துமே தமிழிசை வந்து தூக்கம் வராமல் கைகாலெலாம் நடிக்கிட்டு இருக்கு எச்ராஜாலாம்.
அண்ணாமலை மட்டும் இல்லைன்னா தெருக்கு பேட்டி நடக்கும், பிஜேபி பேட்டி. இந்த பக்கம் பார்த்தா வானதி ஃபோன் பண்ணும், நான் இங்கே நிற்கிறேன், டி நகரில் முக்கில் நிற்கிறேன், ஏன்னா உடனே ப்ரெஸ் வாங்க. அந்த நேரம் எடுத்துகிட்டு இருக்கப்பல எச் ராஜா மயிலாப்பூரில் நிற்கிறேன், உடனே வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். மாறி ப்ரெஸ்காரங்களை அலக்கழிச்சு கொடுக்குற கொஞ்சம் காசுக்கு இதில் சாவடிச்சு லைவாக போய்ட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம், அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கணும். அப்புறம் அங்கே பேட்டி, அப்புறம் இவங்க பேட்டி. இந்த ஹம் ஆப்கே ஹேன்கோன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து லண்டனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா விமர்சனம் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லண்டன் சிட்டியில், அதாவது இங்கிலாண்டில், வேல்ஸில், ஸ்காட்லாந்து 3 சேர்த்துவே இவ்வளோ நாள் ஓடின படம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 வாரமும் ஏதோ ஓடிடுச்சு. உடனே விமர்சனம் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா 2 கல்யாணம் 4 சாவு 2 கல்யாணத்தை வச்சு ஒரு படம் எடுத்திருக்கான், திருமணா பாட்டு உட்காந்தா பாட்டு, இந்த படத்தை எப்படா எவ்வளோ நாள் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் போட்டிருந்தாங்க. அதான் அந்த படத்தில் வந்து 15 பாட்டு இருக்கும். தண்ணி சுட வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு, அவங்க அண்ணி டீ போடுவா அதுக்கு இப்போ ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் சமையல் காய்கறி வெட்டுவாங்க அதுக்கு ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியில் போவாங்க அதுக்கு ஒரு பாட்டு, இப்படின்னு பாட்டு ஒரு 15 பாட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ தொகுதி பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இல்லைன்னா காலையில் இவன் பேட்டி கொடுப்பான், இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ள அந்த முக்கு தெருவில் எச் ராஜா நிப்பாப்பில், அது இந்த பக்கம் திரும்பினா செல்லூர் ராஜா, அந்த பக்கம் திரும்பினா ஓபிஎஸ், அப்புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு பூரா லைவாக போகும் பாருங்க. பேதிக்கு போகுது மயில், ஏதோ மருந்து சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 10 தடவை பிடிக்கிட்டு போகும், அந்த மாதிரி இருக்கும் இவங்க லைவ். இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள், அதாவது அதிமுக பாஜக டெல்லி வராங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் ஓப்பனாக போயிட்டு வந்துட்டு இருக்காரு, ஜி.கே. வாசன். அமித்ஷாவை சந்திக்கிறார், நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறார், வராரு. அவருடைய கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முழுவச அவர் உழைக்கிறதுனால அவரை துணை முதல்வர் ஆக்கணும். அவருடைய கட்சிக்காரர்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்க கட்சியில் ஆள் இருக்கா அவருக்கு? அதாவது என்ன அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சீனிவாசன் சொல்லி கூட பத்திரிகையில் இந்த காலமாக வேலை பார்த்துட்டு இப்போ இல்லை, மார்க்கெட்டிங்கில் இருந்தாப்புல ஆரம்பத்தில் வந்து. இப்போ என்னன்னா காசிக்கு மட்டும் 200 தடவை போயிட்டு வந்தாப்புல. 200 தடவையா? ஆமாம். எப்படி ஒரு மனுஷனாக நான் போக முடியும்? அப்போ கோடிக்கணக்கில் காசு லட்சக்கணக்கில் இருந்தால் தான் ஒரு டைம் போய்ட்டு வரக்கே 20,000 ஆகும். ட்ரெயினில் போனீங்கன்னா ஒரு 10,000 வைங்க. என்னான்னு பார்த்தா டூர் கைடாக இருக்கார், புரியுதா, ஐஆர்சிடிசியில். அப்போ என்னன்னா அந்த ட்ரெயினில் தான் போவார். 10 நாள் டூர் பேக்கேஜ், அது முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு 5 நாள் ரெஸ்ட்டு, திருப்பி அடுத்த வண்டி கிளம்பும், கயாவுக்கு போகும், கயா காசி அங்கன்னு ஒரு 10 நாள் சுற்றிட்டு வரும், திருப்பி 4 நாள் தான் வீட்டில் ரெஸ்ட்டு. இப்போ வயசாகி போச்சு, 60 வயசு ஆக போகுது, அதனால் வீட்லேயும் இருக்க முடியலை. ஒரு நல்ல வேலை, பகவானை தரிசித்த மாதிரி ஆகும். தொடர்ந்து இந்த இப்போ நான் போன வாரம் கேட்குறேன், என்னங்க ஒரு 10, 20, 30 டைம் போயிருப்பீங்களான்னு. அடா போப்பா, 6-7 வருஷத்தில் இப்போ 200ஆவது தடவை போகிறேன். அப்போ இதெல்லாம் காசிக்கு போனால் தான் ஏற்றுக்க முடியாது. ஒரு டைம் காசிக்கு போனதே ஊர் பூரா சொல்லிட்டு தெரியுமா, காசிக்கு போயிட்டு வந்துட்டார், எங்கள் அப்பா போயிட்டு வந்துட்டார், இல்லை அவர் போயிட்டு வந்துட்டாருன்னு ஃபோட்டோ போடுவாங்க, காசி மகான் ஏதோ ஒன்று பாட்டை போடுவாங்க, என்னத்தையோ ஒன்று பண்ணுவாங்க, கங்கா மாதான்வாங்க. ஆனால் 200 தடவை போயிட்டு வந்தாருன்னா வேணா இவர் டூரிஸ்ட் கைடு, இவர் எத்தனை தடவை போனாலும் யாரும் கேட்க போகிறதில்ல. அது மாதிரி தான் ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசன் வந்து டூரிஸ்ட் கைடு மாதிரி, டெல்லிக்கு போயிட்டு வந்தாலும் ஜி.கே. வாசன் போனால் பிரேக்கிங் போட மாட்டாங்க, பேட்டியும் எடுக்க மாட்டாங்க, ஏர்போர்ட்டில் எவனும் கண்டுக்கிறவும் மாட்டான். அவராக ஃபோட்டோ போட்டார்னா அதை பார்த்துட்டு கார் போடுவாங்க. ஆமாம், அது அவர் போட மாட்டார், டிரைவர் தான் இப்போ அட்மின். அவர் ஏதாவது ஃபோட்டோ போனார், தலைவர் போனார் வந்தார்னா போடுவாங்க. அது ஜி.கே. வாசன்லாம் கணக்கிலே கிடையாது. இல்லை, போன எலெக்ஷனில் மோடிஜி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டார்ல, ஏதோ இல்லை, எதுவுமே எந்த எதிர்பார்ப்பு இல்லாததான் கூட வச்சுக்குவாங்க. இப்போ போய் சீட்டு கேட்டார்னா மோடி துரத்தி விட்டுருவார், படியிலே ஏற்ற விட மாட்டாங்க. பட் இவர் அதெல்லாம் கேட்க மாட்டார், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு. மத்திய அமைச்சர் பதவி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாப்புல. ஏடிஎம்கேல ஒரு சீட்டு எப்பயும் எம்பி சீட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த டைம் கூட அவருக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒதுக்கி வைக்கும்போது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? வீட்டில் 3 வேளை சாப்பாடு போட்டுடுறாங்க, ஆஃபீஸ் இருக்குது, டிரைவரு, பிஏ, ஒரு 5 பேர் இருக்காங்க கட்சியில். போதும், நமக்கு பழைய மரியாதையில் டெல்லிக்கு போக வர ஃப்ரீ பாஸ் இருக்குது, ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம். ட்ரெயினில் போக மாட்டார், ஃப்ளைட்டில் போவார். அதுக்கு ஏடிஎம்கேல டிக்கெட் போட்டு விட்ருவாங்க, அண்ணன் போகிறேன்றாரு, போட்டுப்பா டிக்கெட்டை விட்டு. அதனால் அவர் பாட்டுக்கு அவர் வாழ்க்கையை அவர் ஜாலியாக இருந்தார். ராஜ்யசபா கேன்டீனில் உங்களுக்கு கன்செஷன்லாம் இருக்கும்ல? எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சின்ன சாதாரண விஷயம் தானே. அவர்னா சாப்பிட்றேன்னா 50 இட்லியாக சாப்பிட போகிறார், 2 இட்லி சாப்பிடுவார். ஏன்னா புரோட்டா சூர்யா அவர் போய் அங்கே போய் மறுபடியும் கோட்டை அடிக்க முதல்ல இருந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அவர் ஏதோ ஸ்நாக்ஸு ஜூஸ் சாப்பிட, அது அவர் சொந்த காசில் சாப்பிடுவார். பெரிய அவர் பாரம்பரிய பணக்காரன்ல அவர். அதிலெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவருடைய மரியாதை, கௌரவம் அதிலெல்லாம் நம்ம எதுவும் சொல்லலை. அரசியலில் வந்து அவர் ஒரு பாவப்பட்ட ஜீவனா அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காரு. பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல் இது.
அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி சார்.